இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பமே ஒரு யுத்தமாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு தேவாலயம் தீப்பற்றி எரிந்ததை பார்த்திருப்போம். அதேபோல் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போதும் அநேக மக்கள் உயிரிழந்தார்கள். நிறைய மக்கள் படுகாயமடைந்தார்கள். இப்படி இருக்கும் சூழலில் திரும்பவும் ஒரு மிகப்பெரிய யுத்தம், அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த நாட்டின் அதிபர் மற்றும் அவங்களோட மனைவிய இன்னொரு நாட்டுக்கு இழுத்துட்டு போய் அவங்களாக நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இருக்காங்க. இந்த செய்தியை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அமெரிக்கா தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை வெனிசுலா நாட்டு அநேக மக்கள் கொண்டாடுகிற செய்திகளை பார்க்க முடிகிறது. வெனிசுலா நாட்டு அதிபர் போதைப் பொருளை கடத்துறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாகவே அமெரிக்க அரசாங்கம் வைத்து கொண்டு வந்தது. அமெரிக்காவின் அருகாமையில்தான் இந்த வெனிசுலா நாடு அமைந்துள்ளது. வெனிசுலாவிலிருந்து கடல் வழியாக அநேக போதை மருந்துகள் அமெரிக்காவுக்குள் கடத்தப்பட்டு அங்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த போதை மருந்துகள் கடத்தப்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த வெனிசுலா அதிபர்தான். இந்த போதைப் பொருள் விநியோகம் மூலம் வரும் வருவாயை வைத்து தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி செய்வதுதான் வெனிசுலா அதிபரின் வேலையாக இருந்தது. இவர்களின் இந்த காரியங்களால் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் இருந்தது. 2020ஆம் ஆண்டே வெனிசுலா அதிபர் மீது நியூயார்க் தெற்கு மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நாட்டை போர் மூலமாகத்தான் தகர்க்க முடியும் என்பது அல்ல, இதே போன்ற போதைப் பொருட்கள் புழக்கத்தினாலும் தகர்க்கலாம். அதனால்தான் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்ததாக அமெரிக்க தரப்பு சொல்லுது. ஆனா உலக அளவில் என்ன பேசப்படுகிறது என்றால், வெனிசுலா நாட்டில் எண்ணெய் வளம் அதிகமாக இருப்பதாகவும் அந்த எண்ணெய் வளத்தை எடுக்கத்தான் அமெரிக்கா இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகிறது. வெனிசுலா அதிபர் போதைப் பொருட்களை அமெரிக்காவிற்கு கடத்த முற்பட்டதால் தான் ட்ரம்பின் வலியுறுத்தலின் பேரில் அமெரிக்க ராணுவம் வெனிசுலாவிற்குள் புகுந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அதிபர் மாளிகைக்குள் நுழைந்து அதிபரையும் அவரது மனைவியையும் கைது செய்து நாடு கடத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஈரான், ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, கியூபா ஆகிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறது. அமெரிக்காவின் அடுத்த டார்கெட் கியூபா என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து பார்த்தோமானால் 2026ஆம் ஆண்டு ஆரம்பமே ஒரு மிகப்பெரிய போர் சூழலுக்கு உள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. இதையெல்லாம் உலக அளவில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த போரினால் எல்லாம் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள்தான். இதற்காக நம்மளால் செய்ய முடிந்த ஒரே காரியம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதே. கர்த்தரை முழுமனதாக எண்ணி இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உலகத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும்.